வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி. பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல நம்போ மற்றவர்களிடம் பேசும்பொழுது, அதாவது நீங்க மத்தவங்க கிட்ட பேசும்பொழுது, அது சொந்தமா இருந்தாலும் சரி, இல்ல பந்தமா இருந்தாலும் சரி, இல்ல நட்பு ஸ்தானத்துல இருந்தாலும் சரி, சிரிச்சு பேசும்பொழுது ரொம்ப நல்லவர்களாக நினைக்கக்கூடிய ஒரு நிலை என்பது உண்டு. கோவமா பேசும்போது அவர்களுக்கு பேசுபவர்கள் தீயவர்கள் போல கண்ணோட்டத்தில் எடுக்கக்கூடிய ஒரு நிலையா நம்ப பார்க்கின்றோம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல இதுதான் நடைமுறையா இருக்கு. நம்போ எவ்வளவுதான் சிரிச்சு பேசினாலும், அதாவது சிரிச்சு பேசுறவங்கள இந்த உலகம் ஏத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம். அதேபோல பணம் படைத்தவர்களிடம் நீங்க பொய்ய நம்ப கொண்டு போகும்பொழுது, சிரித்து பேசும்பொழுது, பொய் என்பது பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாக சென்றடையக்கூடிய ஒரு நிலையை நம்ப பார்க்கலாம். அதேபோல ஒரு விஷயத்த ஒரு உண்மையான ஒரு விஷயத்த கோவமா கொண்டு போகும்பொழுது, அது மற்றவர்களுக்கு வந்து வந்து மற்றவர்களுக்கு ஒரு தீய நிலையாக தான் கருதப்படுகிறது. இது நடைமுறையில பார்க்கக்கூடிய ஒன்றுதான். எந்த ஒரு விஷயத்த நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம நட்பு ஸ்தானத்திலும் சரி, சொந்தம் இருக்கிற நிலையிலும் சரி, பணம் படைத்தவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் என்பது தரப்படுகிறது தரப்படுகிறதுன்னு பார்க்கலாம். அதேபோல பணம் இல்லாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு முன்னுரிமையும் அளிக்க இயலாத ஒரு சமுதாயம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம அந்த காலத்துல சொல்லுவோம், "பணம் இருந்தா அ பிணம் கூட வாய திறக்கும்னு" சொல்ட்டு அந்த காலத்துல சொல்லக்கூடிய ஒரு நிலைய நம்ம பார்க்கலாம். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல பணம் தான் எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு நிலைய நம்ம பார்க்கின்றோம். பணம் இல்லன்னா யாருமே மதிப்பில்லாத ஒரு நிலைய தான் இந்த சமுதாயம் என்பது ஒதுக்கப்படுகிறது. பணம் இருந்தால் நம்மள கோபுரத்துல வைக்கக்கூடிய ஒரு நிலையும், பணம் இல்லன்ற ஒரு பட்சத்துல ஒரு ஏதோ ஒரு தீயத கால்ல மிதித்துக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலையாகவும் இந்த சமுதாயம் கருதுது. அதனால முடிந்த அளவுக்கு இது போல நிலைகள் வரும்பொழுது, அத நம்ப அதிகமா முக்கியத்துவம் எடுத்து இந்த விஷயங்கள நம்ம மனதுல பதிவு செய்ய வேண்டாம். எது நடக்குதோ அது நல்லதுக்காகவே தான். எந்த ஒரு தீய விஷயங்களும் இதுபோல சமுதாயத்துல நம்மளுக்கு சில நிகழ்வுகள் நடக்கும் பொழுது, அத பெரிதா எடுத்து நம்முடைய மனத பாதிப்புகள் உள்ளாக்க வேண்டாம். இந்த சமுதாயம் இதுபோல நிகழ்வு தான் நடந்து கொண்டு இருக்கு. இத பெருசா நம்ம எடுக்க வேண்டாம். நம்மளுடைய இது போல எடுக்கும் பொழுது, நம்முடைய ஸ்ட்ரெஸ் லெவலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைய பார்க்கலாம். நம்மளுடைய உடல்நிலையும் பாதிக்கக்கூடிய ஒரு நிலைய பார்க்கலாம். இந்த இயற்கை என்பது பார்த்தீங்கன்னா, இதுபோல நிலையில யாரையும் விட்டு வைக்கக்கூடிய ஒரு நிலை என்பது கிடையாது. எந்த வினை என்பது விதைக்கப்படுகிறதோ, அந்த வினை என்பது அறுவடைக்கு வந்துதான் ஆக வேண்டும். அதனால எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருக்க முடியுமோ, அந்த அளவுக்கு சந்தோஷமா இருங்க. யாருக்காகவும் உங்கள நீங்க மாத்திக் கொள்ள வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. நீங்க நல்லவங்களா இருக்கிறீங்களா? சமுதாயத்துல உங்கள பிடிக்கலன்னா, அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க எப்பயும் இருக்கிற போல சந்தோஷமா, மனது தெளிவுடன் இருங்க. இது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும், உங்களுடைய உடல் நலத்திற்கும், உங்களுடைய குடும்பத்திற்கும் மிக சிறந்த ஒன்றாக நம்ப பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.